இன்னொன்று, உறவுகள் ஏன் நீர்த்து போகுது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் எப்பிக்கில் போய் ஒரு காரணம் பார்ப்போம். மகாபாரத கதை, அந்த கதையே உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபேமிலி, 2 பேரும் துரியோதனுடைய குடும்பமும் சரி, தர்மனுடைய குடும்பமும் சரி பங்காளிங்க. என்னமோ ராஜ்யத்தை கொடுத்தாங்க, அப்புறம் பிரிச்சுக்கோ அப்படின்னாங்க, அப்புறம் மறுபடியும் சூதாடுனாங்க, சூதாட சொல்றதுல கொஞ்சம் நாடு போச்சுனாங்க, அப்புறம் மறுபடியும் 12 வருஷம் கழிச்சா திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஏதோ ஒன்று ஒரு எல்லை. கடைசியாக பாண்டவர்கள்லாம் வனவாசத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. இந்த வனவாசத்தில் இருக்கும்போது கடைசியாக கிருஷ்ணனை தூது அனுப்பி கேட்கலாம் அப்படின்னு ஒரு இடம் வருது மகாபாரதத்தில். அப்போ கிருஷ்ணன் கேட்குறான், சரி இப்போ நான் அங்கே போய் என்ன பண்ணணுங்கிற, நான் தூது போகணுங்கிறியா வேண்டாங்கிறியா, தர்மா நீ சொல்லு, பீமா நீ சொல்லு, அர்ஜுனா நீ சொல்லு, ஒவ்வொருத்தரையா கேட்குற ஒரு பகுதி வில்லி பாரதத்தில். அப்போ முதல்ல தருமனை பார்த்து கேட்குறான், இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லு. இந்த இடத்துல வில்லிபுத்தர் ஆழ்வார் ஒரு பாட்டு படிக்கிறார் பாருங்க. வைரமெனும் கடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கில், வைரம்னா பகை, ஒருத்தருக்கு இருக்க எதிர்ப்பு. வைரம் எனும் கடு நெருப்பை, பகை நெருப்பை மூட்டி அதை நல்லா வளர்த்துக்கிட்டே போனா வளர்க்கில் உயர் வரைக்காடுன்னு, வரைக்காடுன்னா மூங்கில்கள் வளர்ந்திருக்கிற காடு, வரைக்காடுன்னு செய்யறமதில் வெகுளி போற சேர இரு திறத்தேமும் சென்று மாழ்வோம். இப்ப இந்த பகையை கூட்டிக்கிட்டே போறோம், நாங்க சண்டையே போடுவோம் அப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த இடத்துல வில்லிபுத்தர் ஆழ்வார் ஒரு ஓம போட்டாரு. மூங்கில்கள் வரைக்காடு, மூங்கில்கள் வளர்ந்திருக்கிற காடுகள் உடைய அந்த நாட்டை சார்ந்த நாங்கள் சண்டையிட்டு மாண்டு போவோம். இதுக்குள்ள ஒரு அழகான ஒரு உள்ளுரை பொருள் ஒன்று இருக்கு. என்ன தெரியுங்களா? மூங்கில் மட்டும் தனியா ஒத்த மூங்கில் வராதுங்க. மூங்கில் ஒத்த மூங்கில் ஒன்று வராதுங்க. அது எப்போ வந்தாலும் தூர்னு பேர். ஒரு 5, ஒரு 10, ஒரு 20 மூங்கில் கொத்து கொத்தா தூர் தூரா வரும். அப்படி எப்படி சொல்றான் பாருங்க தருமன். நாங்க 5 பேர் ஒரு மூங்கில் தூர், 5 மூங்கில் சேர்ந்த ஒரு மூங்கில் தூர், அவங்க 100 பேர் சேர்ந்த ஒரு மூங்கில் தூர். இப்படி மூங்கில் தூர் மாதிரி இருக்கிற 2 பேரும் சண்டை போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இப்போ ஆஸ்திரேலியன் ஃபாரஸ்ட்ல தீ பத்தி எரிஞ்சது, எப்படி பத்தி எரியுது? இப்ப நீளமா ஒரு மூங்கில், நீளமா ஒரு மூங்கில், 2 ஒன்னோட ஒன்று உராஞ்சா நெருப்பு பொறி. ஆனா எரியும் போது 5 தான் எரியணும், 100 தான் எரியணும் பிரிக்க முடியுமா? முடியாது. டோட்டல் காடு அப்படியே எரிஞ்சு போயிடும். இதுல யார் தீ வச்சாலும் கவலை இல்லை, எவன் தீ வச்சாலும் 105 பேர் போயிடும். அந்த மூங்கில் காடு எப்படி ஒன்றோடு ஒன்று உராய்ந்து நெருப்பு வந்து காடு அழியுமோ அப்படி எங்கள் கௌரவர் குலம் அழிந்து போயிடும். நாங்கள் 105 பேரும் செத்து போயிடுவோம். இது தேவையா? இது நான் சொல்ற ஓமை அதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறதுக்கு அடையாளம் அடுத்த ஓமை, அடுத்த வார்த்தை சொல்றான். கைரவமும் தாமரையும் கமழ் பழன குறுநாட்டில், தாமரை பூவும் அல்லிப்பூவும் ஒரே குளத்தில் வாழுகிற அந்த குருநாட்டில், அது என்ன அர்த்தம்? தாமரை பூவும் அல்லிப்பூவும் ஒரே குளத்தில் வாழுகிறன்னு உங்களுக்கு நல்ல வரலாறு தெரியும். சூரியன் பூத்து வருகிற காலத்தில் தாமரை பூத்துக்கிட்டு நிற்கும், அல்லி மலராது. காலையில் ஈவினிங் இதெல்லாம் வந்த உடனே அள்ளி பூத்துக்கிட்டே நிற்கும். அப்போ தாமரைப்பூ முன்பு சுவாமி உட்காந்து. ஆனால் 2மே எங்கே இருக்கும்? ஒரே குளத்தில் இருக்கும். ஒரே குளத்தில் எதிரெதிரான மலர்கள் வாழலாம் என்றால் ஒரே குலத்தில் எதிரெதிரான நாங்கள் ஒன்றாய் வாழ முடியாதா? ஒரே குலத்தில் எதிரெதிரான மலர்கள் வாழலாம் என்றால் ஒரே குலத்தில் எதிரெதிரான நாங்கள் ஒன்றாய் வாழ முடியாதா? என்ன அர்த்தம்? துரியோதனை சிரிக்கிறப்ப நாங்க உம்முன்னு இருக்கிறோம், நாங்க சிரிக்கிறப்ப அவன் உம்முன்னு இருக்கட்டும். யாரு வேண்டான்னா அந்த தாமரையும் அல்லியும் கமழ் பழன குறுநாட்டில் கலந்து வாழ உயிரனையாய் சந்து பட உரைத்தருள் என்றான் அறத்தின் உருவம் போல்வார். கிருஷ்ணா, நாங்கள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். அவன் மகிழ்ச்சியாக இருக்கிற போது நான் சைலண்டாக இருந்துக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவன் எப்படியோ இருந்துட்டோம், எங்களுக்கு எப்படியாவது ஒரு சமாதானம் பண்ணி வைய. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான்? இந்த நிலையில கூட ஒரு போர் வரக்கூடாது, இது மூலமாக பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கு அடுத்த பாட்டும் அதே மாதிரி ரொம்ப அழகான பாட்டு வில்லி பாரதத்தில். முந்தூர்வெம் பனிக்கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முந்தில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு. கிருஷ்ணன் கேட்டான், அங்கே போய் என்ன பண்ண சொல்ற? காஃபி டிஃபன் சாப்பிட்டு வர சொல்றியா? பெருவாரியான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸே காஃபி டிஃபன் சாப்பிட்றதுக்கு தான். அப்போ போய் நாங்கள் போய் காஃபி சாப்பிட்டு வர சொல்றியா? என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா, இரு சொல்றேன். முந்தூர்வெம் பனிக்கொடியோன் மூதூரில் நடந்துழலும் முந்தில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு. எனக்கு அந்த நாடு வேணும், அதை கேளு, என் நாட்டை திருப்பி தர சொல்லு. புனல் நாட்டின் திறம் வேண்டு. கிருஷ்ணன் சிரிச்சான்,
நீ கேட்டா அவன் எங்கடா கொடுக்க போறான். அடுத்த வார்த்தை உடனே தர்மன் போட்டான், நாடு ஒன்று நல்கானாயின். அவன் நாடு கொடுக்காட்டி பரவாயில்லை, என்ன பண்ணு, 5 ஊர் வேண்டு. எங்க 5 பேருக்கு 5 ஊர் இருந்தா போறாத, 5 ஊர் வேண்டு. கிருஷ்ணன் சொன்னான், அதுவும் இல்லைன்ட்டா என்ன பண்ண சொல்ற, 5 ஊர் வேண்டு. அவை இளனில் 5 இளம் வேண்டு. அது இல்லையா 5 வீடு கேளு, குறைஞ்சபட்சம் ஹவுசிங் போர்ட்லயா அலாட் பண்ண சொல். 5 இளம் வேண்டு, 5 இல்லம் கொடுக்கப்படியா கேளு, 5 இளம் வேண்டு. இப்ப கிருஷ்ணன் சொன்னான், இப்போ அந்த வீடும் கொடுக்க மாட்டேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அடுத்த வார்த்தை தான் தருமனுடைய மனசை வெளிப்படுத்துற வரி. அதுவும் இல்லை மறுத்தால் அடு போர் வேண்டும். போர் என்பது நான் ஆரம்பிப்பதாக இருக்கக்கூடாது, அவர்கள் ஆரம்பிப்பதற்கு வேண்டி விட்டுவா. அப்ப அவன் எவ்வளவு அன்பு காட்டுறாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாருங்க. அந்த போர் கூட நான் தொடங்கினதா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது அடு போர், அழிக்கிற போர். அதனால் அதை அவர்கள் தொடங்கட்டும், அடு போர் வேண்டு என்றார். அப்போ எவ்வளவு பெருசா இருந்தாலும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து, இப்ப நாடு கேளு, நாடு இல்லாட்டி பரவாயில்ல, ஊர் கேளு, ஊர் இல்லாட்டி பரவாயில்ல, 5 வீடு கேளு, 5 வீடும் தரலன்னா சரி அவனை போருக்கு வருஷம், அவனை போருக்கு வருஷம், அடுபோர் வேண்டு என்றான். சிந்தூர திலக முதல் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கண் மாலை. அருமையான பாட்டு. நீங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. நான் பாருங்க எவ்வளவு மேக்சிமம் யோசிக்க முடியுமோ ஒரு குடும்பத்துல, ஒரு உறவுல, பரவாயில்ல. சில அண்ணன் தம்பி சார், நான் விட முடியாது, கடைசி வரை அந்த சொத்தை விட மாட்டேன்னு சொல்லி வக்கீல் வீடு கட்டிடுவான் சார். கட்டிடுவாரு சார். அந்த வீட்டை அவர் வித்துருவாரு, ஒரு வாங்கிடுவார். என்ன போச்சு, நம்ம தம்பி தானே. வச்சுக்கப்போ என்ன கெட்டு போச்சு, 2 சென்ட் 3 சென்ட் தகராறு, 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ தகராறு, எங்கேயோ வச்சுக்கப்போ முடிஞ்சு போச்சு. இல்லை அது நம்ம அண்ணன் தானே. அந்த ஒரு பரஸ்பர ஒரு புரிதல் வரலன்னு சொன்னா அது யாருக்கோ போய் எங்கேயோ போய் எல்லாம் தெருதானே போய் நிக்க போறோம். சரி, இப்போ உறவுகளுக்கு இடையில கசப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நாம வாழ வேண்டிய முறையில் இருக்கிற சில நெறிமுறைகள். இன்னொரு குவாலிட்டி சொல்றாங்க சார், உறவு வீணா போறதுக்கான இன்னொரு குவாலிட்டி. சுத்தி இருக்கிறவங்க அந்த 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 என்ன சொல்றது, ரித்தம், அந்த அந்த சுகம் உறவுல கெட்டு போறதுக்கு காரணம் சொல்றேன். என்ன, சில பேருக்கு சார் நம்மளுக்கு ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா ஒரு பெருமை வரும். நம்மளை கண்டா எப்படி ஓடுறான் பத்தியா, அவன் கிட்டக்கே வர மாட்டான், நம்மளை பார்த்தா 10 அடி போயிடுவான். இது பெருமைப்பட வேண்டிய விஷயமா? நம்மளை பார்த்தா அவன் நேராக போயிடுவான் அப்படின்னா நீ மனுஷனே இல்லைன்னு வந்து நம்மகிட்ட பேச மாட்டான் அப்படின்னா எப்படி அது நியாயம்? சில பேர் குழந்தைகளை கூட சார் நான் ரொம்ப கண்டிப்பாக வளர்க்குறேன் அப்படிம்பாங்க. இது எந்த அளவுக்கு வளர்க்கணும், டிசிப்ளின்னா என்னன்னு குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க வந்து பயப்படுற அளவுக்கு சில பேர் அடி பின்னி எடுப்பாங்க. அப்படியே அப்பானா சிம்ம சொப்பனமாக இருக்கணும். அந்த தேவைதான், டிசிப்ளின் தேவைதான், அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. ஒரு காந்தியடிகளே வியந்த ஒருத்தர் உண்டுன்னு சொன்னால் கலிஃபா உமர். உமருடைய ஆட்சியை வந்து பெருமையாக பேசுவார் மகாத்மா காந்தி. அந்த கலிஃபா உமர் என்ன பண்ணுறாரு, இது பாருங்களேன், ஒரு ஸ்டேட்டுக்கு தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதிக்கு ஒரு கவர்னரை நியமிக்கிறார். நீ போய் சார்ஜ் எடுத்துக்கோன்னு ஒரு கவர்னரை நியமிக்கிறார். அந்த கவர்னராக நியமிக்கப்பட்டவர் இவர்கிட்ட தேங்க் பண்ணுறதுக்காக இவருடைய இடத்துக்கு வரார், அரசருக்கு நன்றி சொல்கிறதுக்கு. அவர் வரும்போது இவர் உமர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் மகனை எடுத்து மடியில் வச்சு மகனோட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கிறார், தன்னோட மகனோட விளையாடிக்கிட்டு இருக்கிறார். வந்தவர் இப்படி பார்த்துட்டு, உங்கள் மகன் தானே? ஆமாம். இவ்வளோ இதாக விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்? அந்த கவர்னர் போஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க, அவர் சொன்னாரு, என்கிட்ட அது நடக்காது, என் பையன் என் எதிரிலேயே வர மாட்டான், என்னை கண்டா சிம்ம சொப்பனும், என் பையன் என் எதிரிலே வர மாட்டான், இவன் என்ன மடியில் உட்காந்து உங்க மூஞ்சில அடிச்சு விளையாடிட்டு உட்காந்துருக்கிறான்னு. உடனே உமர் சொன்னார், யூ ஆர் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் தட் போஸ்ட். ஏன் அப்படின்னா, சொந்த மகனே உங்ககிட்ட வர முடியாதுன்னா குடிமக்கள் வந்து உங்ககிட்ட என்னடா பேச முடியும்? அப்புறம் நீ என்ன இதை ஒரு பெருமையா பேசுறேன்னு, இது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். சொந்த பையனே என்கிட்ட வந்து பேச மாட்டான் அப்படின்னா அது எப்படிடா குவாலிஃபிகேஷன்? உன்ட்ட மக்களோட நீ சகஜமா பழக மாட்டே அப்படின்னா, ஓம்பிள்ளையோட நீ சகஜமா பழக மாட்டே அப்படின்னா அது என்ன சார்? நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சார், நம்ம பிள்ளைக்கு நம்ம அப்பா அவ்வளவுதான், நம்ம மேல ஏறி பச்சை குதிரை தாண்டும். அதை ஒத்துக்கலைன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? என் சின்ன பொண்ணு இந்த பிஎஸ் சீனியரில் படித்தா, பிஎஸ் சீனியர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சின்ன பொண்ணு படித்தா.
பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஒரு நாள் கால் ஃபார் பண்ணுறாங்க. அந்த அவங்க கிளாஸ் டீச்சர் மீட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வரணும் அப்படின்னு. இந்த லெட்டரை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து என் பொண்ணு சொன்ன முதல் கண்டிஷன், இந்த பாரு ஜபர்தஸ்தாக பேச்சாளனா வரக்கூடாது. ஏன்னா அதே ஸ்கூலில் நான் பேசியிருக்கிறேன், தமிழ் மன்றத்தில் கூப்பிடுவாங்க, வந்து எல்லாம் வரவேற்பாங்க. அந்த ஜபர்தஸ்தோடு உள்ள வரக்கூடாது, ஒரு ஆர்டினரி அப்பாவோ வரணும். புரியுதா? நீ சுப்புலட்சுமிக்கு அப்பா, அந்த மரியாதையோட. சும்மா யாராவது பிரின்ஸிபால் ரூமுக்கு போகிறது அந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத, புரியுதான்னு. சரிப்பா நீ சொல்லிட்டு எனக்கு என்ன இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நான் போனேன் சார். ஒரு 20 பேரண்ட் க்யூவில் நின்னாங்க சார், நானும் க்யூவில் நின்னேன் சார். என் போதாத நேரம் பிரின்ஸிபால் வந்துட்டாங்க. அவங்க ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு, சார் ஏன் அங்கே நிற்கிறாருன்னு கேட்டாங்க. இன்னொரு டீச்சர் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. என் பொண்ணு என் கையை பிடிச்சி, போன்னு கொன்னுடுவேன், இங்கே நீ ஆர்டினரி அப்பா, புரியுதா, போகக்கூடாது. நான் என்ன சார் பண்ணுவேன், இப்போ பிரின்ஸிபாலுக்கு கூப்பிடுறாருன்னு ஒரு வாத்தியார் கூப்பிடுறாரு, இவ போவாதேங்கிறா. நான் ஒன்றே அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் நான் நின்று இங்கேயே சாரை பார்த்துட்டு நான் அப்புறம் போகும்போது பிரின்ஸிபாலை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் அப்படி. பிரின்ஸிபாலே வந்துட்டாங்க. நீங்கள் வாங்க சார், ஏன் சார் நின்று, நீங்கள் வாங்க சார், நீங்கள் வாங்க அப்படின்னு நேராக என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரூமில் போய் உட்காந்து வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் மேலே இருக்கிற ஒரு அன்பு கலந்த மரியாதையினால அந்த வாத்தியாரை அங்கே கூப்பிட்டு விட்டாங்க, ரூமுக்கு கூப்பிட்டு விட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் வாங்கின திட்டு இருக்கு பாருங்க. என் பொண்ணு சொன்னா, ஓன் ஜம்பத்துக்கு நீ அங்கே போய் உட்காந்துக்கிட்டப்பா. அவர் வாத்தியார் என்ன நினைப்பார், இவங்க அப்பா வந்து அங்கே உட்காந்து நம்மளை கூப்பிட்டு விட்டவன், அவன் பொண்ணு இல்லை நினைப்பாரா இல்லையா? நீ ஓன் ஜம்பத்துக்கு அங்கே போய் உட்காந்துட்டப்பா, என் நிலைமையை நீ யோசிச்சு பார்த்தியா? உண்மைதான், அது தப்பு. நான் பேரண்ட் போய் நிற்கும் போது அந்த ஆசிரியரை தான் நான் ரூமில் போய் பார்க்கணும், அதுதான் கரெக்டு. பிரின்சிபால் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன், நீங்கள் இருங்க சார். அதை விட அந்த பிரின்சிபால் உபதேசமே எப்படி ஆரம்பித்தாங்க, ஆஸ் எ பேரண்ட் என்கிட்ட பேசவே இல்லை. அந்த வாத்தியாரை கூப்பிட்டு, சார் வந்து நாட்டுக்கே பெரிய ட்ரெஷர், அவரால் பிள்ளைகளை கவனிக்க முடியாமல் இருக்கும், அது படிக்குதா படிக்கலையாங்கிறத பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட முடியாது, அந்த பிள்ளைக்கு எது மார்க் கம்மியாக இருந்தாலும் நான் ஒன்றை தான் கேட்பேன். ஸோ நீ எவ்ரி டைம் நீங்கள் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், சார் வெரி பிஸி, அவர் ட்ராவல்லே இருப்பார், அவர் குழந்தைய நாம தான் சரியாக பார்த்துக்கணும், புரியுதா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கிற. எனக்கு தேவையாது. குழந்தைகளுடைய மனோபாவத்தில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்பா சாதாரண அப்பா, ஆஃப்டர் ஆல் அப்பா.